அதுக்கு பேரு திருவிழா. அதான் அதுக்கு 4 பேர் வேற. ஏடா கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு ஏடா எத்தனையோ சாமி சிலைகள்லாம் இருக்குடா. அதுக்கு செலவு பண்ணாம போய் ஏடா இந்த சிலைக்கான செலவுன்னு சொல்றீங்க? ஐயா, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, நீங்க போய்த்தானே ஆகணும். ஐயா, என்னடா பொறுப்பு? அது பெரிய ஜனாதிபதி ஏடா 4 பேருக்கு வந்து கணக்கு வழக்கு பார்க்கறதால ஒரு வேலைன்னு என்னை கூப்பிடுங்களாடா. ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? நான் சம போச்சுடா. ஏடா பொறுப்பை பத்தி நீ பேசுறியா? நேத்து உங்ககிட்ட ஒரு பொறுப்பான வேலையை கொடுத்தேன், செஞ்சடா. ஐயா, என்ன சொல்றீங்க? ஏடா அந்த குதிரை கொண்டகாரி ஆடாடு அந்த கண்ணம்மாவை சொல்றியா? பேரு மட்டும்தானா கண்ணம்மா? நமக்கு உலகத்தாவதெல்லாம் மாதவி தானா? ஐயா, அது மறந்தே போச்சுங்க ஐயா. அவளுக்கு உடம்புக்கு சரியில்லையா ஐயா? என்னடா அது? அதுவும் போச்சா? ஏடா சரி அவளை விட்டுரு. அவளாவா கமலாவா? அவளுக்கு என்னடா? அவ இதெல்லாம் ஒரு போலப்பான தொழில விட்டு போயிட்டா. அவன் வேலையிலேயே தடுமாறிட்டு இருக்கா. இவன் அந்த பொறுப்பை விட்டு போயிட்டாளா? ஏன்னா நாங்க என்னதானா பண்றது? இவெல்லாம் பொறுப்பு விட்டு போனா எனக்கு தெரியாதா? என்னோட தேகம் பசிக்கு ஒரு தேர்ச்சிட்டோ இல்ல ஏதோ ஒன்று பிடிச்சிடுவாங்க. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தப்பா தான் இருக்கும். சொல்லு. ஏன் இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதே ரொம்ப தப்பையா. உடம்புக்கு தான் கெடுதல். யார் அவன் கூறுவேட்டவனா இருக்கு? ஏன்னா நாடி பிடிச்சி நாட்டு வைத்தியக்கார நாட்டு பேசிட்டு இருக்க. ஏன்னா நான் மட்டும் போனா தப்பு பண்றேன், எல்லாருமே தப்பு பண்ணாங்கடா. என்ன அவங்க செய்யறது தெரியல, நான் செய்யறது தெரிஞ்சிருக்குது. உங்க வயசுக்கும் உங்க சைஸுக்கும் இதெல்லாம் எனக்கு என்னமோ சரிப்பட்டி வர மாதிரி தெரியலைங்கய்யா. உனக்கு பசி எடுத்தா என்ன பண்ணுவேன்? இது என்னய்யா கேள்வி? சாப்பிடுவேன். வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா? வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டலுக்கு போவேன். புரிஞ்சா சரி. ஏண்டா அது உடல் பசி, இது தேக பசிடா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஐயா. ஆனா பம்பு கட்டாயத்துல ஒரு பொண்ணை நீங்க தவறான முறையில பயன்படுத்துறது எனக்கு என்னமோ சரின்னு படலைங்கய்யா. பாசத்தோட தொட்டா ரோஜாவை பறிச்சு கொடுப்பேன், பழைய தொட்டா பரவாயில்ல. ரோஜாவை பறிக்கும் போது முள்ளு குத்தத்தாண்டா செய்யும். அதுக்காக பறிக்காம விட முடியுமா? ஒண்ணு முடிஞ்ச பறிக்கணும், இல்ல வேரோடு புடிக்கணும். என்னமா செய்யுங்க, நாங்க சொல்றத சொல்லிட்டோம்.
எதுக்கு மீனாட்சி மீனாட்சின்னு காது கிளிற அளவுக்கு இந்த கத்து கத்துறீங்க? என்னதான் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல உனக்கு அறிவு இருக்குதான்னு கேக்குறேன். இல்ல அறிவு இருக்குதான்னு கேக்குறேன். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? என்னங்க இது? என் மவராச இன்னைக்கு மெட்ராஸில் படிச்சுட்டு இன்னைக்கு வராண்டி. அது ரயில் வண்டியில் வரான். ஓஹோ அப்படியா? ஏங்க நீங்க வந்து உங்க புள்ள மேல அதிக பாசம் வச்சிருக்கிறீங்க. ஆனா அவன் பெத்தவங்களை நினைச்சு பாக்குறான்னு இல்லைன்னு யாருக்கு தெரியும்? எப்ப பார்த்தாலும் என் பையன் மேல நீ நம்பிக்கை இல்லாமவே வச்சிருக்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, நீங்க அவன் மேல நம்பிக்கை வச்ச மாதிரி அவனும் உங்களை நம்பிக்கையை காப்பாத்தணும்னு நான் கும்பிடாத கடவுள் கிடையாதுங்க. பசியா இருந்தா கூட என் மவனை நினைச்சா அந்த பசியும் பறந்து போயிட முடியும். என் மவனை பத்தி இப்படி நினைச்சிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் அதுக்காக சொல்ல, நீங்க அவன் மேல வச்சுக்க நம்பிக்கைய அவன் காப்பாத்தணும்னு தான். நான் வேண்டாத தெய்வம் கிடையாது. ஆனா இந்த ஒரு வாரமாவே என் மனசே சரியில்லைங்க. கெட்ட கெட்ட கனவுகளா வருது. பசுமாடு செத்து போற மாதிரியும், வேப்ப மரம் வேரோடு அப்படி கீழே சாயிற மாதிரியும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. நீ கண்ட கண்ட கனவை கண்டுட்டு மனசு போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காத. என் மகன் என் கனவை நிறைவேற்றுவான். அது சாதாரண கனவு இல்லை. என் 20 வருஷ லட்சியம். அவன் என் லட்சியத்தை நிறைவேற்றுற அவன் ஒரு விருச்சகம் மரமடி. என்னைக்கு நான் தெரியாம கை நாட்டு போட்டனோ அன்னையிலிருந்து எடுத்த வைராக்கியம் அந்த லட்சியத்தை என் மகன் நிறைவேற்றுவாண்டி. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி சரி, நீ புலம்பாம கண்டதை போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காம வேலையை பாரு. பையன் வருவான், நான் பையனை போய் கூப்பிட்டு வரேன். ஏ ஆனந்தா, எங்கடா போயிட்ட? வண்டி கட்டுறா, அவனுக்கு போகணும். உன் புருஷனுக்கு என்னாச்சு? ஒரு ஆளு வர்றது கூட தெரியாம இந்த ஓட்டம் வர்றான். அண்ணா, அருண் ஊர்ல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வரானா, அது கூப்பிடுறதுக்காக ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆமா, ரயில் 3 மணி நேரம் லேட்டாக தான் வருது. அதை சொல்லத்தான் நானே வந்தேன். இருந்தாலும் உன் புருஷனுக்கு பையன் மேலே இந்த அளவுக்கு பாஸ் ஆகாதுமா. ஏற்கனவே ஒரு தடவை பாசத்தால் நீங்கள் பட்ட கஷ்டம் போதாதா? ஆமாண்ணா, இவர் அவன் மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையை அவன் காப்பாற்றணும். இந்த காலத்துல படித்த பசங்க எல்லாருமே பெத்தவங்களை எங்கண்ணா பார்த்துக்கிறாங்க? எங்க பழையபடி எனக்கு ஏதாவது நடந்துருமோன்ட்டு பயமா இருக்குண்ணா. அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அப்படி ஒரு நிலைமை நிச்சயம் வராது. எல்லாத்தையும் அந்த ஆத்தா மகமே பார்த்துக்குவோம். நீ கவலைப்படாத இருமா. அண்ணா, நான் உங்களுக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வரேன், இருங்க. சரிம்மா, போடுமா. முனிமா, முனிமா, எங்க முனிமாவை இன்னும் காணோம்? அப்பா, நம்ம ஊர் மாரியா கோயில் எல்லாம் ஸ்டேஜ் போட்டு வச்சுக்கிறாங்க, முறுக்கி கேட்கறாங்க, வாங்கிட்டு போலன்னு வந்தா இன்னும் காணோம். முனிமா, ஐயோ அப்பா. முனிமா, நீ இப்ப எங்க போயிட்டு வர? உனக்கு ஒரு ஆர்டர் பிடிச்சிக்கன்னு கொடுத்தா நீ இன்னும் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன மாமா அப்படி கத்திட்டு இருக்க? நீ தான் கத்திட்டு இருக்க, நான் வேற ஏதோ நாய் கத்துதுன்னு நினைச்சு உள்ள உட்காந்துட்டேன் மாமா. நீ நினைப்ப. ஆமா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். நீ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் உள்ள போட்டுட்டு இருந்தேன் மாமா. என்னது போட்டுக்கிட்டு இருந்தியா? என்ன போட்டுட்டு இருந்த? ஐயோ, முறுக்கு போட்டுட்டு இருந்தேன் மாமா. முறுக்கு போட்டுட்டு இருந்தியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு போயிட்டேன். ஆமா,
முகமெல்லாம் உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது. ஆடா அது ஏன் மாமா கேக்குற? நானே முறுக்கு மாவு பிணையணும், நானே அந்த கொலைக்குள்ள போடணும், நானே சுடணும், நானே எடுத்து வைக்கணும். என்ன மாமா பண்றது? அதனாலதான் முடியல. ஏன் முடியுமா? நான் உன் அத்தை நீ என் அத்தை பொண்ணு, நான் உன் மாமன் மகன். நான் இருக்கும்போது இப்படி நீ கஷ்டப்படலாமா? என்ன மாமா பண்றது? எல்லாம் நானே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. சரி, நான் உனக்கு ஒத்தாசையா இருக்கிறேன். இனிமே நானும் உனக்கு முறுக்கு போட வரேன். ஐயோ வேணாம் மாமா, அது வேற டைட்டா இருக்கு, முறுக்கு மாவே உள்ள போக மாட்டேங்குது மாமா. நானும் எவ்வளவோ அழுத்துறேன், ஆனா போகவே மாட்டேங்குது. நீ வேற கஷ்டப்பட வேண்டாம் மாமா. முனிமா, உங்களோட முறுக்கு உனக்கு எவ்வளவு டைட்டா இருந்தாலும் சரி, நான் மாவை உருட்டி உள்ள வச்சு நமுத்துன்னு வச்சுக்கோ, புரிச்சுன்னு வெளியே வந்துடும். அப்புறம் உன் முறுக்குப்படி லூஸ் ஆயிரும். சரி, நீ உள்ள வா, எம்பட வேலை எப்படி இருக்குன்னு பாரு. சரி சரி, நீ எவ்வளவுதான் கஷ்டப்படுவ, வா வா. ஜாடையில பாக்குறது
காலத்துல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சலிக்காம பாடுபடுறது நீ மட்டும்தாயா? பாரு, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டே இருக்க. ஆமா, எங்க காலங்காத்தாலே செம்போட கிளம்பிட்டா? கம்மா கரை பக்கமா? நான் வேணா துணைக்கு வரட்டுமா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஏத்த அதிகம் தாண்டி. ஏம்புல, நான் தெரியாம தான் கேட்கறேன். இப்படி மூக்கணங்கயிறு அருந்து போன மாடு மாதிரி என் பின்னாடியே லோன்னு திரியிற ஒரு பொண்ணா லட்சணமா அடை கொடுக்கமா இருக்க வேண்டாம். நான் கட்டுப்பாடோட தான் இருக்கேன், நீ தான் என்ன கல்யாணம் கணிக்க மாட்டேங்கிறே. அப்புறம் இங்க பாரியா, எனக்கு என்னையா குறைக்குது? உனக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல, எல்லாமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இங்க பாரு, நீயோ படிச்சுக்குள்ள, நானும் படிக்காதவ. என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன சுகம் காங்க போற? ஏன் இப்படி படிப்பு பணம்னு பிரிச்சு வச்சே பேசிட்டு இருக்க? உன்னோட உழைப்பு ஒண்ணு போதாதா? என்னை காலம் முழுக்க கஷ்டப்படாம நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையில தாமரை. என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. நீங்க உழைப்ப நம்புறீங்க, நான் உங்களை நம்புறேன். இதுக்கு இடையில தலைவிதி எங்க இருந்து வந்துச்சு? நம்ம விதிய நாம தான் மாத்தி வச்சுக்கணும். தாமரை, நீ காதலன்னு ஒரு வட்டத்துக்குள்ள பேசிட்டு இருக்கிற, அதை விட்டு வெளியே வந்து பாரு, அப்பதான் வாழ்க்கையில என்னன்னு புரியும். இங்க பாருங்க, உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கலான்னு தானே கேக்குறேன். நானும் வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு காடுங்கதையும் கிடக்கிறவ. வானத்தை அண்ணாந்து பார்க்கணுமே தவிர அதுல பறக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நிலாவை காட்டி சோறு ஊட்டணுமே தவிர அந்த நிலவுலயே போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு. எங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்க ஒரு கூடு கட்ட ஆசைப்படலாம், கோபுரம் கட்ட ஆசைப்படலாமா? தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாது தாமரை. இங்க பாருங்க, என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் இப்பவே அதை ஏத்துக்கிட்டு ஒதுங்கிக்கிறேன். ஆனா உங்களை குறை சொல்லி என்ன வெறுக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த பொண்ணாவது நம்மளை பார்க்க மாட்டாளா பேச மாட்டாளான்னு ஏங்கி அலையிறவங்களுக்கு மத்தியில நானே வெக்கத்தை விட்டு உங்க பின்னாடி வரனே, அதை ஏத்துக்காம மறுத்து பேசுறீங்களே, அந்த மனசு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, முடிவா கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன், என்னை ஏத்துக்க முடியுமா முடியாதா எனக்கு தெளிவா சொல்லிருங்க. நீ செத்தாலோ நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். அப்படியா? நீங்களே சாகன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க தாமரை? ஆமா ஆமா ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு உங்க மேல. நானே ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தா, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் உன்னை ஏத்துக்காம இருந்தா அது ரொம்ப தப்பாயிரும். சரி தாமரை, நானும் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி உன்னையே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ரோஜா கண்ணு ஏன் கொய்யா கண்ணு குளிருக்கு அணைக்கணும் ஒண்ணு கொண்ணு மீனா பொண்ணு மீனா பொண்ணு மாசிய போட்டா மாறா பொண்ணு வேரோடு அள்ளிக்கொள்ள காம்போடு கிள்ளிக்கொள்ள கண்ணே என் கையிருந்தும்